My dear politicians, you are elected not to rule but to serve. காமராஜர் கர்நாடக அரசிட்ட தண்ணி கேட்கிறார். இதே பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை. 1960 சொல்றேன், காமராஜர் நிஜலிங்கப்பாட்ட தண்ணி கேட்கிறார். தண்ணினா குடி தண்ணி. நிஜலிங்கப்பா இப்ப சொல்ற மாதிரியே முடியாதுன்ட்டார். உனக்கு காமராஜர் இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. உனக்கு காமராஜர் பெருந்தலைவர் என்ன பண்ணார், நேருவுக்கு போன் பண்ணி கேட்கிறார். நேரு சொல்றாரு, நான் பிரதம மந்திரிங்கிற ஹோதால நான் தலையிட முடியாது, அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தர்றேன். நெய்வேலியில தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தி ஆகிட்டு இருக்குல்ல, கர்நாடகால இப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற நேரம், தொழில் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கிற நேரம், அவங்களுக்கு இப்ப மின்சார தேவை அதிகமா இருக்கு. அதனால நீங்க ஒரு டீல், நாங்க நெய்வேலியில உற்பத்தி ஆகிற மின்சாரத்திலிருந்து தமிழகத்துக்குன்னு உரிய பங்குல ஒரு பங்கை உங்களுக்கு நாங்க தர்றோம், நீங்க எங்களுக்கு 40 நாள் தண்ணி தாங்க. டீல் வாஸ் ஓகே. இதுக்குதான் டீல்னு பேரு. இதுதான் டீலு. வேற என்னென்னமோ சொல்றான் டீல்னா. அவன் கிடக்கான் டீல் பண்ண தெரியாதவன் தான் வேற எதையோ டீலுமா. இதான் டீலு. அதுல என்ன சாதுரியம் பாருங்க. நிஜலிங்கப்பா ஒத்துக்கிட்டு மின்சாரம் கொடுத்துட்டாரு. 25% அங்க போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மின்சார தட்டுப்பாடு வரும்ல. உடனே என்ன பண்ணார் தெரியுமா காமராஜர், அப்ப கொண்டு வந்ததுதான் குந்தா நீர் மின் திட்டம். ஆக தமிழகத்திலே இருந்து கர்நாடகத்துக்கு போன மின்சார இழப்பையும் சரி செய்தார், அதே நேரத்தில் கர்நாடகத்திலிருந்து தண்ணீரையும் வரவழைத்தார் என்றால் அந்த அரசியல் சாதுரியம் தான் வல்லரசை கொண்டு போச்சு. 2.25 கோடி அன்னைக்கு தாமஸ் தான் இன்ஜினியர். விஸ்வேஸ்வரையா வந்து சொல்லிட்டு போயிட்டார், இங்கெல்லாம் அணை கட்ட முடியாது, 2 பக்கம் மலை இருக்கணும், இங்க 2 பக்கம் மலை இல்ல, அதனால இங்க அணை கட்ட முடியாது. காமராஜர் சொன்னார், கவலைப்படாத, தாமஸ் தான் இப்ப சீஃப் இன்ஜினியர். தாமஸ், மதுரை மாவட்டத்துக்கு மதுரை வட்டத்துக்கு தண்ணீர் வேணும்னா இந்த அணையை விட்டா வேற வழி கிடையாது, தைரியமா கட்டு. மக்கள் மேல் நம்பிக்கை வச்சு கட்டுனார். கட்டுனா விஸ்வேஸ்வரையா சொன்ன மாதிரி அந்த அணைக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை, முல்லை பெரியாருக்கும் ஒரு ஆபத்தும் வராது. வைகை டேம் கட்டுறதுக்கு 2.25 கோடி, 2 கோடி செலவழிச்சிட்டு 75 லட்சத்தை திருப்பி கொடுக்கிறார் கவர்மெண்ட்டுக்கு. அதான் அரசியல் நிர்வாகம். காமராஜர் தாமஸ் சொல்றார், சீஃப் இன்ஜினியர், தாமஸ் 75 லட்சத்தை திருப்பி கொடுக்காத, நீ அந்த 75 லட்சத்தை வச்சு டேமை சுத்தி பார்க் நிர்மாணம் பண்ணு, அந்த பார்க்க ஷூட்டிங் விடு, அதுல வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த வைகை டேமை மெயின்டைன் பண்ணுனார்.